ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்து மேலேயும் பாஜக மேலேயும் வச்ச ஒரு குற்றம். நான் முதல்ல இருந்து கத்திக்கிட்டு இருந்தேன். நான் ஐயநாதன் திருமாவளவன்லாம் நாங்கள் இதை கத்திக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் அகில இந்திய அளவில் வந்துருக்குது. இன்றைக்கி தான் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சில நீதிபதிகள், அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம், இதை 3 வச்சு தான் அவங்க ஆட்சியிலே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் அன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருந்தபோது இடிச்சவாயன் கிளவன் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இப்போ வருது இல்லை. காந்தராஜ் ஓட்டு போட மாட்டான் பாஜகவுக்கு, என்ன பண்ணலாம்? பேர் எடுத்துருக்கு, அவ்வளோதான். காந்தராஜ் ஓட்டு இல்லை. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், நாட்டையே உழுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்து மேலேயும் பாஜக மேலேயும் வச்ச ஒரு குற்றம், ஒரு பெரிய அணுகுண்டுன்னே சொல்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்தேன். நான் ஐயநாதன் திருமாவளவன்லாம் நாங்கள் இதை கத்திக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் அகில இந்திய அளவில் வந்துருக்குது. இன்றைக்கி தான் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப லேட்டு. பாஜக இன்னைக்கு ஒன்று சர்வைவ் ஆனதே இந்த 3 விஷயம்தான். சில நீதிபதிகள், அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம், இதை 3 வச்சு தான் அவங்க ஆட்சியிலே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் தான் அவங்க சாமர்த்தியமாக போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள்லாம் அன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருந்தபோது என்ன எல்லாம் இடிச்சவாயன் கிளவன் அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ வருது இல்லை, நான் சொன்னது எவ்வளோ ரைட்டுன்னு வருது இல்லை. டெமோக்ரஸியே டிஸ்டார்ட் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. டெமோக்ரஸி முடிஞ்சு போச்சு, பச்சையாக தெரியுதுங்க. நாங்கள் அன்றைக்கே சொன்னோன்னா வெறும் வாக்கு எந்திரத்தில் சிம் கார்டு எடுக்கிறது மாத்திரம் தான் நான் சொன்னேன். அவங்க அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க. போன எலெக்ஷனில் அதுக்கு முன்னாடி இருந்தே நடந்துக்கிட்டு இருக்குது. ஜெயலலிதா காலத்திலிருந்தே நடந்துக்கிட்டு இருக்குது. காந்தராஜ் ஓட்டு போட மாட்டான் பாஜகவுக்கு, வந்தால் ஓட்டு போட மாட்டான். கண்டிப்பாக அவன் ஓட்டு நீ இல்லை, என்ன பண்ணலாம்? பேர் எடுத்துரு, அவ்வளோதான். காந்தராஜ் ஓட்டு இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுதான் டெக்னிக். வாக்கு எந்திரத்துக்கு ஓட்டு போட்டு அப்புறம் வாக்கு சிம் கார்டை எடுத்து மாற்றி என்னத்துக்கு? உனக்கு ஓட்டே இல்லைன்ட்டா முடிஞ்சு போச்சு. பீகாரில் ரிமூவ் பண்ண வாக்காளர்கள் பெரும்பாலான முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. 66 லட்சம் பேர் போலி வாக்காளர்னு கொடுக்குறான்னா தேர்தல் ஆணையம் போன தடவை எவ்வளோ பெரிய இது பண்ணியிருக்காங்கன்னு புரியுது அவங்களுக்கு. இவங்க தானே போன தடவை சேர்த்தனாங்க. அதை வச்சு தானே பாஜக வெற்றி அடிச்சிது. அந்த 66 லட்சம் பேரும் இது 4 வருஷமாக ஆண்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படி அதுக்கு என்ன தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்ல போகுது? கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. எல்லா சேனல்லையும் சொல்கிறேன், அதே பதில் தான் சொல்கிறேன். கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஒரே வரி அது. ஆனால் ஜட்ஜி பிரமாதமாக பேசுவார். இது போலெல்லாம் சேர்ந்தால் இந்திய ஜனநாயகமே கேள்விக்குரிய, மக்களுடைய நம்பிக்கைகளை வீணடிக்கிறீர்கள், ஏமாற்றாதீர்கள், ஜாக்கிரதையாக இருங்கள், எச்சரிக்கிறேன். ஆனால் தேர்தல் ஆணையம் என்பது தனி அமைப்பு என்பதால் இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்பதால் கேஸ் தள்ளுபடி செய்யப்படுகிறது. அவ்வளோதான் மேடம். சட்ட ரீதியாக இதில் ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது. இதுதான் பதில். இப்போவே சொல்லிடலாம். அங்கே ஒரு ஆனந்த் வெங்கடேஷ் இருக்க மாட்டாரா? இப்போ அங்கே ஒரு ஜிஆர் சாமிநாதன் இருக்க மாட்டாரா? அதனால் அது நீதிமன்றத்துக்கு போகிறதுனால மக்கள் எழுச்சி நடந்தாலுடைய. ஆனால் இன்றைக்கி முற்றுகையிட போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதில் பொதுமக்களும் சேரணும். சேர்ந்தாக்கா அது எப்படி சார்? ஜனவரி மாதம் ஒரு தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் கொடுக்குறாங்க பீகாரில். அடுத்து ஒரு 6 மாதம் கூட ஆகலை, 65 லட்சம் பேர் தூக்குறாங்க. வெட்ட வெளிச்சமாகவே தெரியுது இது ஒரு முறைகேடு அப்படின்னு. மக்கள் எழுச்சி பெரிய அளவில் உருவானா மட்டும்தான் அதை தடுக்க முடியும். ஆமாம், அது உருவாகணும். இதை பற்றி கவலைப்படாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அப்போ இருந்து நாங்கள்லாம் கத்திக்கிட்டு போது என்ன ஒரு சேட்டலைட் டிவியில் என்ன சொன்னாங்க, கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நெறியாட நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியும், தேர்தல் ஆணையம் ஃப்ராடு பண்ணுதுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. இப்போ என்ன இருக்குது? ஆதாரபூர்வமாக கொடுக்குறாரு, பவர் பாயிண்டில் போடுறாரு. அந்த இந்தியா டுடே பத்திரிக்கை அங்கேயே போய் விசாரிச்சு உண்மைன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்துடுச்சு. ஒரு வீட்டில் ஒரு சின்ன அறையில் 50 பேர் இருக்கிற இடத்த போய் அவங்க ஆராய்ச்சி பண்ணி பூரா அந்த டீட்டெயில் பூரா உண்மைன்னு இன்றைக்கி போட்டாங்க. இதுக்கு மேலே ஆதாரம் கோர்ட்டு ஒரே பதில் தான் சொல்ல போகுது. தேர்தல் ஆணையம் தனியாக இது சுதந்திர அமைப்புங்கிறதுனால கோர்ட்டால் தலையிட முடியாது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இதில் கோர்ட்டுக்கு இதெல்லாம் சட்ட ரீதியான முடிவுகள்லாம் நடக்காது. மக்கள் எழுந்து உள்ளே போகணும். உள்ளே போனால் தான் 4 அதிகாரிகள் பிரெஞ்சு புரட்சி மாதிரி நடந்தால் தான் நடக்கும். 2 அதிகாரி உள்ள தள்ளுங்க பாருங்க. இன்றைக்கு ஒரு இந்தியா சுதந்திரம் அடைந்ததுலேருந்து ஆயிரக்கணக்கான ஊழல் குற்றச்சாட்டுகளில் பல அரசியல்வாதிகள் உள்ளே போயிருக்காங்க. ஒரு அதிகாரி உள்ளே போயிருக்காங்க சொல்லுங்க பாருங்க. அதுதான் அவங்க சாமர்த்தியம். அதிகாரிகள்லாம் இந்திராணி மாதிரிங்க. சனாதனத்தை இந்திரன் தான் மாறுவான், இந்திராணி அவளே தான். அதே மாதிரி நீங்கள் ஆட்சி மாறலாம், அதிகாரி அவன் தான். நான் இருந்தேன்னா எனக்கு எப்படி கொண்டாடிக்கலாம் சொல்லிக் கொடுப்போம், நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கொண்டாடிக்கணும்னு சொல்லிக் கொடுப்போம். அவ்வளோதான். நம்ம 2 பேர்த்தையும் நேர்மையாக இருக்க விட மாட்டோம். இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு, நேரு இருந்தப்பவே வாக்காளர் பட்டியலெல்லாம் நாங்கள் சீர்திருத்தம் பண்ணியிருக்கோம். இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை, உண்மைதான்.
தமிழ்நாட்டில் வந்து பக்தவச்சனத்தை எதிர்த்து டிஆர் ராஜரத்னங்கிற நின்னார். வாக்குப்பட்டியலில் இருக்கிற வாக்குகளை வந்து பொட்டியை திறக்காமலேயே வெளியே மாற்றி போட்டுக்க முடியும்னு சொல்லி ராஜரத்னத்துடைய வழக்கறிஞர் சொன்னார். கோர்ட் அதை நிரூபித்து காட்டாங்க. பொட்டியை திறக்காமையே உள்ளே இருந்த வாக்கு சீட்டுகள் அப்போ அதில் முதிரையும் கிடையாது. பொட்டிக்குள்ளாரி எத்தனை ஓட்டு இருக்குதோ அதுதான் அந்த கட்சி ஜெயிச்சதாக அர்த்தம். அதை அப்படியே எடுத்து இந்த பக்கம் போட்டு காட்டு. இப்படி தான் பக்தவச்சலம் ஜெயிச்சார். தீர்ப்பு ராஜரத்னத்துக்கு ஆதரவாக வந்து இவ்வளோ நிரூபித்த பிறகு அந்த காலத்திலே நடந்தது இல்லைன்னு சொல்லலை. குறைகள் குறைவு. எங்கே பெசன்ட் நகரில் நடந்தது கார்பரேஷன் எலெக்ஷன். ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இப்போ வந்தார், திமுகவுடைய வாக்குகள் எல்லாம் அப்படியே எடுத்தார். அந்த தேர்தல் அதிகாரி ஒரு அறை தொட்டின தொலைச்சி முடிவார் எடுத்தார். அப்படி போட்டார், ஈக்க எடுத்து கொட்டினார். இப்போ என்றாடினார். திமுக வாக்குகளுக்கெல்லாம் ஈக்க கொட்டியாச்சு. இப்போ என்றாடினார். எனக்கு எப்படி தெரியும்னா, அப்போ என்னுடைய மாணவியாக இருந்த ஒரு டாக்டர் அவங்களும் அந்த எலெக்ஷன் நின்னாங்க. நடுராத்திரி வந்து ஒரு 1:30 மணிக்கு கதவு திறந்து பார்த்தா இந்த மாதிரி நிற்கிது. என்னம்மாண்ணே இந்த கதையெல்லாம் சொல்லிச்சு. தேர்தல் எண்ணிக்கையிலேருந்து தலைவரி கூடமாக ஓடியார். சார் இப்படி நடக்குது, இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் அதிகாரி ஹவு கேன் யூ டூ லைக் தட்ஸ்னார். ஒரு அறம் விட்டா அதோட முடிஞ்சு போச்சு சார். கராத்தே அடி, அந்த மாதிரி அடி. எலெக்ஷன் 1 இதெல்லாம் அப்போயே நடந்தது. ஆனால் அதெல்லாம் அங்கொன்று இங்கொன்றுமா நடந்தது. இப்படி வந்து மாசா இதெல்லாம் சரியாக்கணும்னா மக்கள் எழுச்சி நடக்கணும். மக்கள் இப்போ உள்ள பூந்து 4 பேர்த்த சாத்து 4 பேர். நான் தான் சொல்கிறேனுங்களே, இந்தியா சுதந்திரம் அடைந்தது பல ஆயிரக்கணக்கான ஊழல் குற்றச்சாட்டுகள். அப்போ ஆயிரக்கணக்கான அரசியல்வாதிகள் உள்ளே போயிருக்காங்க. ஒரு அதிகாரி உள்ளே போடுது, அவர்கள் சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும். அவன் அப்படியே தான் போயிட்டான். ஜனநாயகம் படுகொலையில் உளுந்திருக்கிறதுக்கு காரணம் அதிகார வர்க்கத்தை நம்ம சரியாக கண்ட்ரோல் பண்ணாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் சொல்லுது, ராகுல் காந்தி அவர்கள் வந்து சட்ட பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திடணும், இல்லாட்டி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறது. அது என்ன சார் சட்ட பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து? புரியல. உண்மையில குற்றச்சாட்டி இருக்கிறாங்க. நீ யோகிய நடான்னு கேட்டுக்கிட்டு தான் என்ன அர்த்தம்? நான் தப்பு பண்ணேன்னு சொல்லிவிட்டு இந்த கேடு அதை விட்டுட்டு ஆதாரபூர்வமாக கட்டுறாருக்குமோ சும்மா 19 இப்போ நான் சொன்னதுக்கு எனக்கு ஆதாரம் இல்லை. அதனால் எனக்கு இன்றைக்கி பதில் சொல்ல வேண்டியதில்லை. இன்றைக்கி அவர் பவர் பாயிண்ட் போட்டு காட்டுறாரு. அதுக்கு மறுப்பு தெரிவி, அதுக்கு காரணத்தை இதெல்லாம் வந்து என்கிட்ட அதிகாரம் இருக்க என்ன பண்ணிவிடுவேங்கிற மாதிரி தான் அர்த்தம். நீ என்ன பண்ணிவிடுவேங்கிற திமிரில் பேசுறாரு. இந்த திமிரை ஒழிக்கிறதுக்கு தான் நம்ம போகணும், மக்கள் போகணுங்கிறோம். இங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா புலம்பெயர் தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 70லேருந்து 1 கோடி பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 70 லட்சத்துலேருந்து 1 கோடி பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இங்கே வாக்குரிமை கொடுக்கறதா சொல்கிறாங்க. இல்லை, இதில் இப்போ இருக்கிற சட்டத்தில் தடுக்க முடியாது. 21 வயசு வந்து யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாங்கிறது தான் நம்ம சட்டம். அவன் அங்கேருந்து வந்தால் இங்கேருந்து வந்தாங்கிற கேள்வியெல்லாம் கிடையாது. இந்தியனாக இருக்கிறாங்கிறத மாத்திரம் இது பண்ணால் போதும். ஒரு கட்டத்தில் இப்போ சோனியா காந்தி வந்து 2 பாஸ்போர்ட் வச்சதுனால அவங்களோட கேள்வி கேட்டாங்க. உடனே அந்தமாக ஒரு பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணிட்டாங்க, இந்திய பிரஜை ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கத்தான் செஞ்சாங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்க முடியாது. இப்போ இது வந்து அஸ்ஸாமில் வந்து அது பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. பங்களாதேஷ் பக்கத்தில் இருந்ததுனால பங்களாதேஷை சேர்ந்தவன் பல பேர் நம்ம ஊரோட பயங்கரமான முறையில் வங்காளிகள் உள்ளே ஃபுல்லாக பூந்துட்டான். எந்த வேலையிலுமே அஸ்ஸாம்காரருக்கு வேலை கிடைக்கல. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமில்ல, ஒரு ரத்த புரட்சி ஒன்று நடத்துனாங்க. ஒரு 2000 வங்காளிகளை கொண்டானுங்க, அடி தீர்த்தாங்க. ரத்த ஆறு ஓடிச்சு. வங்காளம் பயந்து நடிக்கிட்டா, என்னடா இப்படி போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் செட்டில் ஆச்சு. ஒரு காலத்தில் அண்ணா சாலையில் ஒரு கடை கூட வந்து தமிழ்நாட்டுக்காரர் கிடையாதுங்க, எல்லாம் சேட்டு பசங்க. இப்போ தான் எல்லாம் போயிட்டான். மொத்த வரத்துக்கும் அவனுக்கு கையில் தான் இருக்குது. இப்போ தான் எல்லாம் அடங்கி போச்சு. அதை சொன்னது யாருன்னா எங்கள் அண்ணன் ராஜாராம் வந்து சபாநாயகராக இருக்கும்போது சட்டசபையில் சொன்னார், தமிழ்நாடு அஸ்ஸாம் ஆகிறது. அண்ணா சாலையில் ஒரு வர்த்தக கேந்திரம் கூட தமிழங்கையில் இல்லை. இதெல்லாம் நீங்கள் சட்டங்கள் இல்லை, அதுக்கு அதை உடைச்சிடலாம். அப்படியே போட்டு நீங்கள் கேஸ் போட்டால் கூட அதை உடைச்சிடலாம், தடுக்க முடியாது. புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு இங்கே வாக்குரிமை கொடுத்தா இந்த மண்ணோட அரசியல் பற்றி அவங்களுக்கு என்ன சார் தெரியும்? தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான் நம்ம இது பண்ணுறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சவுகார்பேட்டையில் வந்து நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க எப்போவுமே அவங்க கணக்கு போட்டு வேலை பார்ப்பாங்க. எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சியோட அவங்க கரெக்டாக போய் சேர்ந்துருவாங்க. 67 வந்து திமுக ஜெயிச்சிருங்கிறது தெரிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் முன்னாடி பத்திரிகையாளர்கள்லாம் கணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ அவங்க அந்த இடத்துல இருந்த சவுகார்பேட்டை அந்த நலத்துறை சங்கத்தை சேர்ந்த அந்த தலைவர்கள்லாம் சேர்ந்து அந்த ஏரியாவில் வந்து குடிநீர் வசதி எல்லாம் செஞ்சாங்க. அவங்க சொந்த செலவில் பண்ணி நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் டேங்க்குங்கெல்லாம் கட்டி திறப்பு விழாவுக்கு அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி இருக்குது. 67 எலெக்ஷன் வரப்போகுது. அண்ணாவை கூப்பிட்டு திறந்து வைக்க சொல்கிறாங்க எதிர்கட்சிக்காரர். ஏன்னா அவங்க கணக்கு போட்டாங்க, அண்ணா வந்துட போகிறாரு, கணக்கு போட்டு முதல்ல ரெடி ஆகிட்டாங்க, எங்களை எதுவும் பண்ணிடாது. அந்த புத்திசாலித்தனம் அவங்கக்கிட்ட இருக்குது. அதனால் புலம்பெயர் தொழிலாளர்கள் இப்போவே வந்து காசு கொடுத்தா இப்போ நம்ம எந்த கட்சிக்காரனுங்க நம்ப முடியுது? ஓட்டு போடுறதுக்கு போகிறோம், கட்சியில் தீவிரமாக இருக்கிறவன் வந்து ஓட்டு போட்டுருவான்னு தெரியும். இந்த மாதிரி இருக்கிறவன் வந்து கடைசி நிமிஷத்தில் ஓட்டு போடும்போது
அவன் அதிகமாக கொடுத்தாலும் அதுக்கு மாற்றிட்டு போட்டு போகிறதுலாம் இருக்குது. அதனால் தேர்தல் ஒரு சூதாட்டம்னு சொல்கிறோம். ஒரு பக்கம் எஸ்ஐஆர்னு சொல்லி வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் இங்கே புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடைய திட்டம் இதுதானா சார்? வேற என்ன, நான் தான் சொல்கிறேன், வாக்கு எந்திரத்தை வச்சு சிம் கார்டை மாற்றுறதெல்லாம் பெரிய வேலையாக, அதெல்லாம் என்னத்துக்கு? உனக்கு ஓட்டுரிமையே இல்லைன்னு பண்ணிட்டாக்கா முடிஞ்சு போகுது. அதான் அந்த டெக்னிக் போயிட்டேன், இந்த டெக்னிக் போயிட்டு அதைத்தான் இப்போ வந்து ராகுல் காந்தி வெளியில் கொண்டுட்டார். என்ன பண்ண போகிறான்னு பார்க்கணும். பாவம் மோடிக்கு சமீப காலமாக எல்லாம் கொஞ்சம் நேரம் சரியா இல்லை. அமித்ஷாவுக்கு மோடி ஒன்று உற்சவமூர்த்தி, அவருக்கு என்ன ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு, அமித்ஷாவுக்கு தான் அவங்க நேரம் சரியா. இவங்களுக்கெல்லாம் வாக்குரிமை கொடுக்கறது தேர்தல் ஆணையம் பண்ணிருச்சு அப்படின்னா ஜனநாயகம் என்ன சார் ஆகிறது? இன்னைக்கு இருக்கிற சட்டத்தின் மூலமாக அதை வந்து நீங்கள் தடுக்க முடியாதுங்க. 21 வயசான எல்லாரும் வந்து இந்த இடத்துல ஒரு அந்த காலத்தில் சில ரூல் இருந்தோம், அந்த ஊரிலும் ஒரு 3 வருஷம் இருந்து இருக்கணும், அல்லது ஒரு சொந்த வீடு இருக்கணும், இந்த மாதிரி பல ஆதாரங்கள்லாம் இருந்தால் தான் அந்த தொகுதிக்கு நீங்கள் வந்து வாக்காளர் ஆக முடியும். அதெல்லாம் பழைய ரூல்ஸ். இப்போ அதெல்லாம் இல்லை. வாக்காளர் பட்டியலை புதுப்பிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க, பேரை கொடுத்துட்டா உங்கள் பேரை சேர்த்துக்கிறாங்க. 21 வயசு நிறைஞ்சிருந்தால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதில் இந்த எந்த ஊருக்காரன் என்னங்கிறதெல்லாம் கேட்க முடியாது. ஜாதி பேருக்கு இது பேர்லாம் போட்டுக்கலாம், அவ்வளோதான். எந்த ஊருக்காரன்லாம் கேட்க முடியாது. நீங்கள் பாகிஸ்தான்காரர் இருந்தால் கூட பேரை கொடுத்துட்டீங்கன்னா போட்டுட்டு தான் போகும். நீங்கள் ரூலில் இல்லையே, பாகிஸ்தான்காரருக்கு ஓட்டு கிடையாதுன்ற இல்லையே ரூல். என்ன உங்களுக்கு நீங்கள் திட்டவட்டமாக சொல்கிறது பாகிஸ்தான் ஒருத்தனை தான் விரோதின்னு சொல்லிட்டுருங்க. அதில் என்ன வேடிக்கைன்னா, பாகிஸ்தான் என்றைக்குமே இந்தியா விரோதின்னு சொன்னதே இல்லை. அவங்க நம்மளை சட்டம் கூட பண்ணுறது. நீங்கள் தான் பாகிஸ்தான் விரோதி, பாகிஸ்தான் அடிச்சு போகிறோம், பாகிஸ்தான் அடிச்சு போகிறோம். அவங்க இந்தியா ஒரு பொருட்டாகவே மதிக்கலை. எந்த யாராவது பேசியிருக்காங்களா பார்த்துருக்கீங்களா? பாகிஸ்தானில் அந்த தலைவர்கள்லாம் எலெக்ஷன் நடக்கும்போது யாராவது இந்தியா வந்து நம்மளை தாக்கிட்டு சொல்லியிருக்காங்களா பார்த்துருக்கீங்களா? கிடையாது. அவங்க நம்மளை சட்டப்படுறதே இல்லை. இங்கே தான் பாகிஸ்தானுக்கு தான், அதுக்காக இந்த பாகிஸ்தானுக்கு பேர் சொல்லி நான் இந்த தேசத்துக்கு விரோதியாக இருக்கிறவனா இருந்தால் கூட நீங்கள் வந்து வாக்குரிமை இன்றைக்கி இருக்கிற சட்டத்தில் அதை தடுக்க முடியாது, எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் சொல்லுவோம். இந்த 2026 தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு இது மூலியமாக ஏதாவது பாதிப்பு ஏற்படும்? அதனால தான் அவர் போன தடவை சொல்லிட்டு போனார், என்டிஏ கூட்டணி யாராலும் அசைக்க முடியாது. அமித்ஷா ஏன்னு சொன்னார், இதெல்லாம் ரெடி பண்ணிட்டார்னு அர்த்தம். ரெடி பண்ண அவருக்கு எப்படி அந்த தைரியம் வரும்? என்டிஏ மக்கள் ஆதரவுன்னு அவர் ஒன்றும் பேசுனதே கிடையாது, எங்கேயுமே பேசுனது. எங்களால் ஜெயிக்க முடியும் தானே சொல்கிறார். வெற்றியை முடிவு எடுத்துக்கிட்டு அப்புறம் தீர்மானம் இதெல்லாம் நடைமுறைப்படுத்துகிறாரு. அவர் அப்படி சொல்லும் போதே நான் சொல்லிட்டேன், அவரை சொல்கிறாருனாக்க ஏதோ பண்ணிட்டாருன்னு அர்த்தம், ஜாக்கிரதையாக பார்த்துங்க. நேர்வழியில் அவர் வரவே போகிறதில்ல, அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. இன்றைக்கி நேர்வழிங்கிறது இதுதான் நேர்வழி. இப்போ இன்றைக்கி நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, மகாராஷ்டிராவுடைய சட்டமன்ற தேர்தல், ஹரியானா சட்டமன்ற தேர்தல், கர்நாடகா சட்டமன்ற தேர்தல் எல்லாம் இப்படி முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு. இப்போது தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தலில் இங்கே இருக்கிற கட்சிகள் இதை எப்படி எதிர்கொள்ளணும் சார்? அப்போ புத்திசாலித்தனமாக இருந்தாகணும். சும்மா உக்காந்துக்கிட்டு தீர்மானங்கள் போடுறதுல மக்களுக்கு நன்மை செய்யறதுல நடக்காது. அதுக்கு மேலே இந்த சூதாட்டத்தில் எப்படி ஜெயிக்கிறதுங்கிறத பார்க்கணும். அதெல்லாம் கண்ணன் காட்டிய வழிங்க. கர்ணன் வந்து சக்கரத்தை வந்து சரி பண்ணிகிட்டு இருக்கிறான். கண்ணன் சொல்கிறான், இப்போ அடிட்டா அவனை அப்போ தான் அவன் சாவான், இல்லாட்டி சாவறதுக்கு சான்ஸ் இல்லை. யுத்த விதிகளுக்கு அப்பாற்பட்டது. அப்போ தான் அர்ஜுனன் அடிக்கிறான், அப்போ தான் அவன் உழுவுறான். அதுக்கப்புறம் அவன் சாக மாட்டேங்கிறான். என்னன்னு பார்த்தா தர்மம் அவனை காத்துக்கிட்டு இருக்குது. கிருஷ்ணன் வந்து ஒரு ஐயர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு போய் அந்த தர்மத்தை எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் தான் கொல்ல வைக்கிறான். யுத்த களத்தில் எல்லாமே சரி, அதே தான் தேர்தல் களம். கண்ணன் காட்டிய வழி, அவ்வளோதான். இதுதான் உனி அடுத்த தேர்தல்னா உனி பிரச்சாரம் கூட்டம் எதுவும். நான் கண்ணனை நம்புகிறேன். கண்ணன் காட்டிய வழி. துரியோதனை நிராயுத பாணியாக இருக்கிறான், அவனை அடிக்கக்கூடாது. அடின்னு சொல்லி இவங்கிட்ட பீமங்கிட்ட சொல்லி அடிக்க சொல்லி தானே கொள்கிறான். கண்ணன் காட்டிய வழி. அதன் பிரகாரம் தான் நடக்கிற. கீதாச்சாரத்தை படித்து விட்டு அதன் பிரகாரம் நடக்கும்.